ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மிக்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கேள்வி பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பார்த்துடலாமா? ஒரு பால் விற்பனையாளரிடம் 20 லிட்டர் தூய பால் உள்ளது. அப்போ 20 லிட்டரு மில்க் வச்சுருக்காரு, பியூர் மில்க்கு. அவர் அத்துடன் 5 லிட்டர் தண்ணீரை சேர்க்கிறார். அப்போ இந்த 20 லிட்டர் மில்கோட 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணுறாரு. பின் உருவான அந்த கலவையில் இருந்து 5 லிட்டர் கலவையை அவர் விற்பனை செய்கிறார். இப்போ 20 லிட்டர் மில்க்கு 5 லிட்டர் வாட்டர் சேர்ந்துருச்சு. இதிலிருந்து 5 லிட்டரை வெளியே எடுக்கிறாராம். 5 லிட்டரு வெளியே எடுத்து அதை விற்பனை செஞ்சிடறாரு. எனில் தற்போது கொள்கணலில் மீதமுள்ள தூய பாலின் அளவு என்ன? இப்போ இந்த 5 லிட்டர் எடுத்ததுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கும்? 20 லிட்டர் இருக்கும். 20 லிட்டர் மிக்சர் இருக்கும். அந்த மில்க்கும் வாட்டரும் சேர்ந்து 20 லிட்டர் இருக்கும். அதில் மில்க் மட்டும் எவ்வளவு லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கான கேள்வி, ஓகேவா? இப்போ இந்த 5 லிட்டர் எடுக்கிறப்ப இதில் ஆக்சுவலாக மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோவில் இருக்குது? இப்போ இது 20ங்கிற ரேஷியோவில் இருக்குது, இது 5 இருக்குது. ஸோ இது 20 லிட்டர் இருக்குது, இது 5 லிட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு ரேஷியோ என்னென்னா 4:1. கரெக்டு தானே? 1 × 5 5, இங்கே 4 5 20ன்னு வரப்போகுது. அப்போ 4:1ங்கிற ரேஷியோவில் இருக்குது. இப்போ நான் 5 லிட்டர் எடுத்தேன் அப்படின்னா 4:1ங்கிற ரேஷியோவில் தான் வெளியே போகும். அப்போ 4 லிட்டர் மில்க்கும் 1 லிட்டர் வாட்டரும் வெளியே போயிடும். 4 லிட்டர் மில்க்கும் 1 லிட்டர் வாட்டரும் வெளியே போயிடும். கரெக்டு தானே? அப்போ இந்த 20 லிட்டரில் என்ன இருக்கும் மிச்சம் அப்படின்னா 16 லிட்டர் மில்க்கும். ஏன்னா 4 லிட்டர் மில்க் வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி 16 லிட்டர் மில்க் இருக்குது. இங்கே 1 லிட்டர் வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னா மீதி 4 லிட்டர் வாட்டர் இருக்குது. அப்போ இந்த 20 லிட்டர் மில்க் ப்ளஸ் வாட்டரில் எவ்வளவு பால், எத்தனை லிட்டர் இருக்கும்? தூய பால் வந்து எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படின்னா 16 லிட்டர் இருக்கும். இப்போ 16 லிட்டர் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 16 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே என்ன வேலை அப்படின்னா, இந்த நம்ம வந்து அந்த 5 லிட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சர் அதனுடைய ரேஷியோ என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு, அப்போ வெளியே போகிறப்ப அந்த 5 லிட்டர் வெளியேற்றிருக்கோம்ல, அந்த 5 லிட்டர் வெளியே போகிறப்ப அதில் எவ்வளவு பால் எவ்வளவு தண்ணி வெளியேறி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.